அச்சுறுத்தி எப்படியாவது முடக்கி விடலாம், பணிய வைத்து விடலாம் என்று நினைப்பதற்காக இதை செய்திருக்கிறார்களா? சினிமாவில் எப்படி பழி வாங்குவாங்களோ அதே மாதிரி கூலிப்படையை ஏவி, பாலியல் கூலிப்படைங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கு. பெண்கள் அதற்கெல்லாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்கிற காலகட்டம். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க ஆணாதிக்க திமிரு அப்படிங்கிறாங்களே. எப்படி சார்? ஒரு பர்சனலுக்குன்னு ஒரு 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 இடைவெளி இருக்கிறது. இப்படி போடுறதுனால என்ன புலங்காய்ந்து அடைய முடியும்? இந்த அத்துமீறலை வீடியோ எடுத்ததன் மூலமாக நீ புகார் அளிக்கக்கூடாது என்று மிரட்டியிருக்காங்க. இதே மாதிரி பல நடிகர்களுடைய ஃபோட்டோக்கள்னு இப்போ சோசியல் மீடியாவில் வந்த வண்ணம் இருக்குது சார். இப்போ என்ன சார் எதிர்பார்க்க? இப்போ ஏஐ தொழில்நுட்பம் இப்போ தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. எப்படி சார்? அதுங்க புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முத்தமணி சாங் மூலமா திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்த சின்மயிக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. மாஃபி பண்ண அவங்க வீடியோ இன்னைக்கு போட்டதா இன்னைக்கு அவரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ ஏகப்பட்ட நடிகை நடிகையோட அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா மாஃபி பண்ணி வந்துட்டே இருக்கு, டெஸ்ட் இல்லாமல். எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? பொதுவெளியிலே பேசுகிற பெண்கள், குறிப்பாக ஆண்களுக்கு எதிராக பேசுகிற பெண்கள், சமூக பிரச்சனைகளுக்கு எதிராக பேசுகிற பெண்கள் இது மாதிரி அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்களா என்கிற சந்தேகம் வருகிறது. பெண்ணுடைய உடலை நிர்வாணப்படுத்துவதன் மூலமாக அவமானப்படுத்தி விடலாம் என்பதற்கு இன்றைய தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இதற்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். ஏற்கனவே சின்மை பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நேரடியாக பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொன்னவர். மீட்டு விவகாரத்துல எல்லாம் எதற்கு அஞ்சாமல் பேசியவர். அதனால அவரை அச்சுறுத்தி எப்படியாவது முடக்கி விடலாம், பணிய வைத்து விடலாம் என்று நினைப்பதற்காக இதை செய்திருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இதை யார் செய்திருக்க கூடும் என்கிற கோணத்திலே நிச்சயமாக சைபர் கிரைம் விசாரித்து வருகிறது. ஏன்னா சமீபத்தில் தான் மோகன்ஜியுடைய திரௌபதி 2 ஆமாம் அந்த படத்தில் பாடுனது எனக்கு ஒரு அவமானம் என்று அவர் சொன்னது சர்ச்சைக்குரியதாக மாறியது. இல்லை, என்னோட சித்தாந்தம் வேற, அவரோட சித்தாந்தம் வேற, நான் பண்ண தப்பு தான் அப்படிங்கிறாங்களா சார்? எப்படி சார்? இல்லை, அதாவது பெண்களுக்காக குரல் கொடுக்கிற சின்மயி பெண்களை மிக மோசமாக சித்தரிக்கக்கூடியவர், சாதி ரீதியாக சித்தரிக்கக்கூடியவர். பெண்களை ஏதோ தனிப்பட்ட ஒரு உடைமை மாதிரி ஜீன்ஸும் கூலிங் கிளாஸும் போட்டால் அவங்க கூட ஓடி போயிடுவாளுங்க, வேறு ஜாதிக்காரனோட ஓடி போயிடுவாளுங்கன்னு பெண்களை இழிவுபடுத்துகிற படங்களை எடுக்கக்கூடிய மோகன்ஜியுடைய படத்திலே பாடியது ஒரு பெண்ணியவாதி என்று சொல்லக்கூடிய சின்மயிக்கு அடுக்குமா, தகுமா, நியாயமா என்கிற கேள்விகள் சமூக வலைதளங்களில் அவருடைய எக்ஸ் தளங்கள்லேயே பல பேர் கேள்வியாக கேட்டதுக்கு பதிலாகத்தான் நான் பாடியது தவறுன்னு அவங்க சொன்னாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு பேரரசு போன்றவர்கள்லாம் பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சில புத்திசாலித்தனமாக சொன்னாங்க. நான் கூட கேட்டேன் பல இதுகளில், நீ மோசமாக எடுத்த படங்களுக்கான பணத்தை எல்லாம் நீ திருப்பி கொடுத்துருவியா? நீ தருமபுரின்னு ஒரு படம் எடுத்த, குப்பை படம், எனக்கு டிக்கெட்டு கொடுத்த காசு வீணாக போச்சுன்னு சொன்னால் நீ கொடுத்துருவியா திருப்பி? அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்களும் எழுந்தது. அதனால் அவரை அச்சுறுத்துவதற்காக யாரோ சிலர் இந்த வேலையை செஞ்சு, ஒருவேளை இந்த திரௌபதி 2 படத்துக்கு அப்புறம் அந்த பட சர்ச்சைக்கு பிறகு இப்போ இது மாதிரி சின்மை படி நினச்சி அப்படி போட்டாங்களே? எப்படி? ஆமாம், சமீபத்தில் வேறு சர்ச்சைகளுக்குள்ளே அவங்க இல்லையே. அவங்க ஏற்கனவே என்னை டப்பிங் பேச விடலை, என்னை பாட விடலைன்னு சொன்னாங்க. அப்புறம் பாட்டு பாடுவதற்கான வாய்ப்பை ஏஆர் ரஹ்மான் தந்துட்டார். அதனால் அந்த குற்றச்சாட்டை நீ சொல்ல முடியாது. அதனால் யாரோ இதற்கு பின்னால் இருந்து இயங்குகிறார்கள் என்பதை காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். நம்ம யூகத்தின் அடிப்படையில் ஒரு வேளை இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ நம்ம சொன்னோம்னா அந்த குற்றச்சாட்டை நம்ம உறுதிப்படுத்த முடியாது. அதனால் காவல்துறை விரைவில் அவர்களை கைது செய்வார்கள்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி பல நடிகர்களுடைய ஃபோட்டோக்கள்னு இப்போ சோசியல் மீடியாவில் வந்த வண்ணம் இருக்குது சார். இப்போ என்ன சார் எதிர்பார்க்க? இப்போ ஏஐ தொழில்நுட்பம் இப்போ தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. எப்படி சார்? அதுங்க எல்லா குடும்பங்களிலும் பெண்கள் இருக்கிறார்கள். எல்லா பெண்களினுடைய நிர்வாணத்தையும் நீங்கள் பொதுவெளியில் சமூக வலைத்தளங்களில் சோசியல் மீடியாவில் போடுறது மூலமாக ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு கட்டத்தில் பெண்கள் வெக்கப்பட்டாங்க, நாணப்பட்டார்கள், ஆண்களை பார்க்க கூச்சப்பட்டார்கள். இன்றைக்கி அது இருக்கா? கிடையாது. ஹாய் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பெட்டி கடைக்கு போனால் பையன் ஒரு சிகரெட் வாங்கினா பொண்ணும் ஒரு சிகரெட்டை வாங்குது. சரக்கடிக்க போனால் அதுவும் ஒரு குவார்ட்டரை வாங்குது. பெரிய பெரிய பப்பு எல்லாத்துலேயுமே ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, கிளப்புக்கு போகிறாங்க. அப்படின்னா சகஜமாகி விட்டது. ஆணுக்கும் பெண்ணுக்குமான வித்தியாசங்கள் என்பது படிநிலையில் குறைந்து விட்டது. இனிமே நீ இப்படி தான் இருக்கணும், அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், நீ அச்சம் மடம் நாணம் பயிர்ப்போடு இருக்கணும், அதை நிலத்தை பார்த்து கொண்டு இருக்கணும், நீ தலை குனிந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தலையை குனியும் தாமரைன்னு பாட்டு எழுதுனாங்க 80களில். இன்றைக்கி அப்படிலாம் பாட்டே எழுத முடியாது.
பேரை சொல்லவா அப்படின்லாம் பாட்டு எழுதுனாங்க. ஏன்னா கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க காதல் அப்படின்லாம் ஒரு காலம் இருந்தது. இப்பெல்லாம் பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க. பேரை சொன்னால டேய் இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கால மாற்றத்தில் எல்லாமே தகர்க்கப்படும். நீங்கள் வந்து ஒரு கூட்டுப்புழுவாக இருப்பது வண்ணத்து பூச்சியாக மாறுவதும், ஒரு வண்ணத்து பூச்சி வந்து புழுவாக மாறுவதும் காலத்தின் கைகளில் தான் இருக்குது. மனிதனே இறந்த பின்பு புழுக்களாக மாறிடுவாங்கிறாங்க. அதனால் நம்ம வந்து காலத்தின் கையில் தான் எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கு வந்து பெண்களுக்கான முன்னேற்றம், அவங்க கல்வி, அவங்க சம வாய்ப்பு பெறுவது அப்படிங்கிற இடத்துல அவங்க கார் ஓட்டுறாங்க, பைக் ஓட்டுறாங்க, விமானம் ஓட்டுறாங்க, மெட்ரோ ட்ரெயின் அவங்க தான் ஓட்டுறாங்க, நம்மெல்லாம் பயணிகளாக தான் இருக்கோம் அப்படிங்கிற காலம் வந்து விட்டது. இதற்கு பின்பு வந்து ஒரு மார்பிங் செய்யப்பட்ட படத்தை காமிச்சு சின்மை இனிமேல் வெளியில் பாட மாட்டாங்களா, கச்சேரிக்கு வர மாட்டாங்களா, டப்பிங் பேச மாட்டாங்களா, எக்ஸ்ட்ராத்தில் இயங்க மாட்டாங்களா அப்படிலாம் கேட்டால் அதெல்லாம் இயங்கத்தான் செய்வாங்க. அவங்க தைரியமாக வெளியில் வந்து வீடியோ போடுறாங்க, இதுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ வச்சு, ஆமாம், அந்த மாஃபி மேலே ஃபோட்டோ வச்சு போடுறாங்க. அப்படியே போடுறாங்கிறப்ப அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சான் என்ன முளம் என்னன்ற மாதிரி ஒரு கட்டத்திற்கு பின்பு எதிர்ப்பு மனநிலை என்பது அவங்க உறுதியாக இருக்காங்க. அதனால் அவரை அச்சுறுத்த முடியாது என்பது என்னுடைய கருத்து. இல்லை சார், இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா மாஃபி மேலே ஃபோட்டோவை ஓப்பனாக போடுறாங்களே, இது வந்து எப்படி சார்? இது பப்ளிசிட்டின்னு எடுத்துக்கலாமா, இல்லை எப்படி நான் போல்டாக இருக்கேன்டா அப்படின்னு எடுத்துக்கலாமா, எப்படி சார்? பெண்களுடைய நிர்வாணம் என்பது எப்பொழுதுமே ஆணுக்கு வந்து ஒரு போதை தருவது, கிக்காக இருப்பது அப்படின்னா, அப்போ ஆணை நிர்வாணப்படுத்தி வந்து பெண்கள் வந்து ஃபோட்டோ போட்டால் நம்ம ஒத்துக்குறோமா? அது வந்து நாகரிகம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, அந்தரங்கத்திற்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு பர்சனலுக்குன்னு ஒரு 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 இடைவெளி இருக்கிறது. இப்படி போடுறதுனால என்ன புலங்காயுதம் அடைய முடியும்? ஒன்றுமே அடைய முடியாது. இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு பெண்ணை நம்ம அவமானப்படுத்திட்டோம், ஆசிட் அடிச்சிட்டோங்கிறான். இதெல்லாம் வந்து இந்த உளவியெல்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? நான் ஆம்பளை, நான் சொல்கிறத நீ கேளு, இல்லைன்னா நீ வாழவே முடியாது, என் காதலை நீ ஏற்றுக்கலைன்னா. இப்போ கூட ராமநாதபுரத்தில் ஒருத்தன் வெட்டிட்டு ஓடி போயிட்டான், ஆமாம், பள்ளி மாணவியை. நம்மளே கூட பேசணும்னு நினைக்கிறேன். அப்போ அது மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கேருந்து நடக்குதுன்னா, ஆம்பளை சிங்கம், நம்மெல்லாம் முறுக்கேறி போய் தெரியணும் அப்படின்னு நம்ம குடும்பங்களில் வந்து சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டதனுடைய விளைவு அது பெண்களை பாதிக்கிறது. இப்போ வந்து இந்த மார்பிங் செய்யப்பட்டவன் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருப்பாங்களே, மனைவி இருப்பாங்க, தாய் இருப்பாங்க, யாரோ ஒரு பெண் இல்லாமல் குடும்ப அமைப்பு இருக்க முடியாதுல்ல. இதெல்லாம் பார்த்தா தற்கொலை பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தற்கொலை பண்ணுற காலம் இப்போலாம் இப்போ யார் மார்பிங் பண்ணானோ அவன் தான் தற்கொலை பண்ணிக்கிறணும். பெண்கள் தற்கொலை பண்ணுற காலம்லாம் முடிஞ்சு வச்சு பண்ணிக்க ஒன்றும் இல்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்புலாம், 10 ஆண்டுகளுக்கு முன்பு கூட வச்சுக்கோங்க சேர்த்து, 20 ஆண்டுகளுக்கு முன்புலாம் காதலுக்காக சூசைட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை? ஆமாம். இப்போ இங்கே காதலுக்காக தற்கொலை நடக்க மாட்டேங்குது. இப்போ ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, முன்னாடி ஒரு பெண்ணோட காதல் கிடைக்காது, அதனால் தற்கொலை பண்ணிட்டான் ஆதங்கத்தில். இப்போ அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே அவள் பொண்ணாக இருக்கிறவளுக்கு 10 பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அதில் 2 பேர் பாய் ஃபெஸ்டியாக இருக்கான், ஒருத்தன் லவ்வராக இருக்கான், இன்னொருத்தனை கலட்டி விட்டு ஒருத்தனோட கல்யாணம் ஆகுது அப்படிங்கிற சாய்ஸ் நிறையா கிடைக்கிது. இப்போ நிறையா ஹோட்டல் திறந்து வச்சது மாதிரி, நிறையா வந்து சாய்ஸ் இருக்கிற மாதிரி அதுக்கும் வாய்ப்பு வந்துருச்சு. ஆண்களுக்கும் அதே தான். ஆமாம். அப்போ வந்து ஒற்றை காதல் கிடையாது, ஒற்றை தலைமை கூட உருவாக்கிடலாம் அரசியலில். காதலில் ஒற்றை காதல் கிடையாது. அப்போ ஆண் பெண் நட்பு அப்படிங்கிறது எந்த நிமிடம் வேண்டுமானாலும் அது மதில் மேல் பூனை மாதிரி எந்த பக்கம் குதிக்கும் தெரியாது. அது எப்போ வேணாலும் காதலாக மாறும். தூக்கம் சற்று அசந்து விட்டால் மரணமாகி விடும்னு சொல்கிற மாதிரி நட்பு கொஞ்ச நேரம் அசந்தால் காதலாகிடும். அதனால் பல காதல்கள் பல பேருக்கு வருவதனால ஒரு காதலுக்காக உயிர் விடுகிற மரபுங்கிறது இப்போ இல்லை. இப்போ தேவதாசும் கிடையாது, பார்வதியும் கிடையாது. கால மாற்றத்தில் தேவதாசுகள் இல்லாமல் போய்விட்டார்கள், பார்வதியிலும் இல்லாமல் போய்விட்டாங்க. அதனால் மார்பிங் படத்துக்காக யார் சூசைட் பண்ணுவாங்கன்னா, மார்பிங் பண்ணவன் தான் போலீஸில் அடி வாங்க முடியாமல் சூசைட் பண்ணணுமே தவிர, பிடிபட்டா பெண்கள் அதற்கெல்லாம் மஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்கிற காலகட்டம் வந்து விட்டு. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க ஆணாதிக்க திமிரு அப்படிங்கிறாங்களே. எப்படி சார்? ஆமாம், அந்த கோபத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்கல்ல, இதெல்லாம் காமிச்சா நாங்கள் வந்து பயந்துருவோமா அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்தடா பாத்துக்கடா அப்படின்னு ஓப்பனா போடுறாங்க. நீ என்னடா இதெல்லாம் காமிச்சு நீ மிரட்டிட முடியுமாடா சார்? இப்போ அதனாலதான் இப்போ சின்மை வந்து இது ஆணாதிக்க திமிரு அப்படின்னு சொல்றாங்களா எப்படி சார்? இது ஆணாதிக்க திமிரு தான். நீ பெண்ணுடைய உடலை காமித்து விட்டால் நீ வந்து அஞ்சு ஓடி விடுவாய், சிதறிடுவாய் நீ அப்படின்னு நினைக்கிற ஒரு திமிரு தான். அந்த திமிரு அடக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்பிங் கண்டுபிடித்து இங்கே செஞ்சவன் யார், இதை உருவாக்கினவன் யார் என்பவனுக்கு கடுமையான தண்டனை முறைகளை நாம் உருவாக்கிட்டா, சைபர் கிரைம் குற்றங்களை கலைந்து விட்டால் அவனை பொதுவெளியில் ஃபோட்டோ போடுறான்னு வச்சுங்க, இவன் தான் மார்பிங் பண்ணான், இவன் தான் பெண்களை நிர்வாண படம் போடுறான் அப்படின்னு நீங்கள் பொதுவெளியில் போட்டீங்கன்னா 4 பேர் காரி துப்புனாங்கன்னா, விளக்கு மரத்தில் அடித்தாங்கன்னா அவன் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடும், அசிங்கப்பட்டுருவான். அதனால் அவமானம் யாருக்கு என்பது திசை மாறிவிடும் நான் நினைக்கிறேன்.
இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சார் 2017 கேரளா உலுக்கிய மிகப்பெரிய சம்பவம் பாவனாவுடைய அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தான். சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. சரியான போதிய சாட்சியம் இல்லாதனால இப்போ நடிகர் திலீப் வந்து ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் ஒரு ஆணாதிக்க திமுறை அப்படி சார்? இல்லை, அதாவது நடிகர் திலீப் குமாருக்கு வந்து தன்னுடைய மனைவி மஞ்சு வாரியாரை கடந்து திருமணம் கடந்து ஒரு காதல் இருந்தது. யார் மேலே சார்? காவியா மாதவன் மேலே ஒரு காதல் இருந்தது. இல்லை காதல் தானா இல்லை வேறு கள்ளக்காதலா? ஏன்னா மனைவியை மீறிய காதல் வேறு காதல் கிடையாது சார். இல்லை, அது வந்து காதல் வந்து வெறுமனே மனதளவில் நினைவுகளாக இருக்குமா, தீண்டலாக இருக்குமா, தூண்டலாக இருக்குமான்லாம் நம்ம 2 பேர் சம்மந்தப்பட்டது. ஆமாம், வெளியிலிருந்து அதை அறிய முடியாது. கணவன் மனைவியாக இருக்கிறவர்களில் கூட தனிப்பட்ட வருத்தங்களில் சில பேர் ஒரே வீட்டில் வசிப்பவர்கள் கூட தாம்பத்தியம் இல்லாமல் இருப்பாங்க. நண்பர்கள்னு வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க கூட ஒன்றா தங்குறவங்களாக இருப்பாங்க. ஒன்றாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்களாக இருப்பாங்க. அதனால் ஆண் பெண் உறவில் வந்து அவர்கள் எந்த படிக்கட்டிலே எப்போது நிற்கிறார்கள், எந்த இடத்திலே நிற்கிறார்கள் என்பதை 3வது நபரால் கண்டுபிடிக்க முடியாது. துப்பு கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை இது முக்கியமானது. இப்போ காவியா மாதவன் மேலே அவருக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்கிறது அப்படிங்கிறத பாவனா வந்து மஞ்சு வாரியார்ட்ட போட்டு கொடுத்ததுனால குடும்பத்தில் ஒரு பெரிய சண்டை வந்துச்சு அந்த உண்மைகளை சொன்னதுனால. அதனால் பாவனாவை பழிவாங்குகிற முகமாக என்ன செஞ்சான்னா, ஆளை விட்டு வந்து கூலிப்படையை ஏவி கொலை செய்கிறதுக்கு பதிலாக கூலிப்படையை ஏவி பாவனா மேலே யாருக்கு வந்து ரொம்ப பெரிய ஈடுபாடு இருக்கிறதோ அவர்களுக்கு வந்து அவளை வந்து விருந்தாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பாலியல் வேட்டைக்கு வந்து ஆட்களை தூண்டிவிட்டார் திரைப்பட நடிகர் திலீப் என்பதுதான் குற்றச்சாட்டு. அதற்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வந்து ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி பண்ணி அந்த பிள்ளையை வந்து தனியாக பிரித்து வேறு காரில் ஏற்றி பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக அவங்க புகார் அளித்தாங்க. வீடியோ எடுத்துருக்காங்க. அது பழைய ஓட்டுநர் ஒருத்தன், ஏற்கனவே கார் டிரைவராக இருந்தவன் சுனிலுங்கிறவன், அந்த இன்னொரு முக்கியமான ஒரு சாட்சி. இது 2 பேர் தான் முதன்மை சாட்சி. இந்த 2 பேருமே நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க. ஒருத்தன் கல்லீரல் பாதிக்கப்பட்டு, இன்னொருத்தன் வேற ஒரு நோய் பாதிக்கப்பட்டு இதய நோயினால் 2 சாட்சியங்கள் வந்து இறந்துட்டாங்க. அதனால் 2017 பிப்ரவரி 17 அன்று நடந்த அந்த சம்பவத்திற்கு போதிய சாட்சியங்கள் இல்லாத காரணத்தால் அந்த வழக்கு வந்து கோர்ட்டில் நிற்கலை. அதனால திலீப் விடுதலை செய்யப்பட்டு விட்டாரே தவிர திலீப் குற்றமே செய்யலை, அவர் நிரபராதின்னு கோர்ட் சொல்லலை. போதிய சாட்சியங்கள் இல்லை, ஆனால் விடுதலை செஞ்சுட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தம் தெரியல சார். இப்போ கேரளா திரையுலகத்துக்கே தெரியுது இவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு. பழிவாங்க நடவடிக்கையாக அன்றைக்கி பாவனை வந்து இந்த அளவுக்கு சதிச்சிருக்காங்க அப்படின்னு ஒட்டுமொத்த கேரளா திரைத்துறையும் தெரியுதுல்ல சார்? எல்லாருக்குமே தெரிகிறது. அதை சட்டப்பூர்வமாக தண்டிப்பதற்கான சாட்சியங்கள் என்பது ஒரு வகையில் கலைக்கப்பட்டதை போல ஆகிவிட்டது நடைமுறையில். அதனால் இது போன்ற வழக்குகளில் நாளைக்கு வந்து பெண்கள் எப்படி தைரியமாக பாதிக்கப்பட்டவர்கள் வந்து தங்கள் பிரச்சனையை சொல்வதற்கு எப்படி முன் வருவார்கள் அப்படிங்கிற கேள்வியும் இதற்குள்ளே இருக்கிறது. நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கத்திலே தான் நிற்க வேண்டும். கோர்ட்டு வந்து நீதியை வழங்குகிறதா இல்லையா என்பதை தாண்டி பாதிக்கப்பட்ட பெண்ணின் கண்ணீருக்கு வந்து சாட்சியமாக நாம் எல்லாம் இருக்கிறோம். அவர்கள் வந்து கலங்கக்கூடாது. இது போன்ற துயரங்களில் இது மாதிரியான பாலியல் அத்துமீறல்களுக்கு அவர்கள் அஞ்சக்கூடாது. ஆண்களுடைய தவறுகளுக்கு பெண்கள் வந்து ஒரு அச்சப்படாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கப்படணும். அதுதான் ஒரு நாகரிக சமூகத்தினுடைய கடமை. ஏன்னா பெண் இல்லாமல் வந்து ஆண் இல்லை, ஆண் இல்லாமல் பெண் இல்லை. இன்றைக்கி உத்தியோகம் பார்க்குற இடம், படிக்க போகிற இடம், வேலைக்கு போகிற இடம், பயணம் செய்கிற இடம் எல்லாமே பெண்களுக்கான இடமாக தான் இருக்கிறது. பெண்கள் இந்த நூற்றாண்டிலே தான் வெளியில் நடமாடுறாங்க. போன நூற்றாண்டிலாம் படி தாண்டாத வந்து பத்தினி என்று அவர்கள் வந்து எங்குமே அனுமதிக்கப்படலை. கல்வி மறுக்கப்பட்டது, வேலை மறுக்கப்பட்டது. நம்ம சட்டைக்கு பாக்கெட் வச்சுருக்கோம். பெண் உடையில் எங்கேயுமே பணம் வைத்து கொள்வதற்கான பழைய உடைகளில், சேலையிலேயோ பழைய உடைகள்லையோ எதுவுமே வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் ஏன்னா நம்ம ஆணாதிக்க சமூகம். அவளுக்கு கல்வி இல்லாமல், சொத்து இல்லாமல், பணம் இல்லாமல் அடிமையாக வைத்திருந்தோம். இன்றைக்கு அவர்கள் முதல் தலைமுறையாக படிக்கிறார்கள், வேலைக்கு போகிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள்ங்கிறப்ப அவர்கள் சமத்துவத்தை கேட்கிறார்கள். அதை ஆண்டாண்டு காலமாக மறுத்த ஒரு ஆணாதிக்க சமூகத்திற்குள்ள அது ஒரு அதிர்ச்சியாக, கலாச்சார அதிர்ச்சியாக, என்ன எதிர்த்து பேசுறியா நீ, என்ன ஏன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறியா, ஒன்று என்ன செய்கிறேன் பாருன்னு சினிமாவில் எப்படி பழி வாங்குவாங்களோ அதே மாதிரி கூலிப்படையை ஏவி, பாலியல் கூலிப்படைங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கொலைகார கூலிப்படையை தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆமாம், பாலியல் ரீதியாகவும் கூலிப்படைகளை ஏவ முடியுங்கிறது வந்து திலீப் நிரூபிச்சிருக்காரு. ஆனால் அவருடைய மார்க்கெட் இதனால் சரிந்திருக்கிறது, அவருடைய இமேஜ் சரிந்திருக்கு, புகழ் போயிருக்கிறது. ஒரு நடிகனுக்கு வந்து நற்பெயர் தான் ரொம்ப முக்கியமானது, புகழ் தான் முக்கியமானது. அதில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. அதனால் மக்கள் மன்றம், நீதிமன்றம் தண்டிக்கவில்லை என்றாலும் மக்கள் மன்றம் இது போன்ற தவறுகளை நிச்சயம் தண்டிக்கும் என்பதை நம்மளால் உணர முடியுது. ஆனால் இதே மாதிரியான சித்திரவதை வந்து இப்போ புதுசாக இருக்குது சார். எப்படி சார்? ஒன்று வந்து நீ சாகக்கூடாது,
நீ இந்த சித்திரவதை 4 நாள் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணாங்களே அப்படி இல்லை, அதாவது பாவனாவை வந்து பாலியல் ரீதியாக அடைய வேண்டும் என்று நினைப்பது மட்டும் இல்லாமல் அந்த அத்துமீறலை வீடியோ எடுத்ததன் மூலமாக நீ புகார் அளிக்கக்கூடாது என்று மிரட்டியிருக்காங்க. ஓ, ஆனால் அதுக்கெல்லாம் பாவனா அஞ்சாமல் புகார் அளிச்சிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எதிர்பார்த்திருக்க மாட்டார் இல்லை சார் இப்போ திலீப்? அதாவது நீ மிரட்டுனா நான் அதுக்கு பணிஞ்சிருவேனா அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த மிரட்டலை வந்து பாவனா எதிர்கொண்டார் என்பதுதான் உண்மை. அதே சமயத்தில் அவருக்கான நியாயம் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை. நிச்சயமாக திலீப் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கருத்து. இப்போ மேல்முறையீடு பண்ண சொல்கிறாங்களா சார்? எப்படி சார் இருக்கு? சாதகமாக போகுமா இல்லை பாதகமாக போகுமா எப்படி சார்? மேல்முறையீட்டுக்கு வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சாட்சியங்கள் 2 பேர் இறந்தது பின்னடைவாகிவிட்டது. ஒருவேளை மேல்முறையீட்டுக்கு போய் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சாட்சியங்கள் இறந்தாலும் குற்றத்தை வந்து நாங்கள் வந்து வேறு சில சாட்சியங்கள் மூலமாக உறுதிப்படுத்த முடியும்னு கோர்ட்டு வந்து அதை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக திலீப் தண்டிக்கப்படுவார். அவர் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார்.